இவன் பேர் தான் ஜெஃப்ரி. விடிய காலையிலே 14 மணிக்கு எழுந்திரிக்கிறான். காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லாம் பல கனவு வைப்பாங்க. ஆனால் இவன் பக்கத்தில் இருக்க ஃபோனை எடுத்து யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ரீல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அப்படியே கொஞ்சம் ரீல்ஸையும் பார்த்துட்டு அப்படியே டைமை பார்த்தா 1 மணி ஆகிடுது. சீக்கிரமாக எழுஞ்சி பல்ல வளக்கிட்டு சாப்பிட்டுட்டு சரி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, சரி படிக்கலாம்னு சொல்லி உட்காந்து படிக்கிறான். படிச்சுட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்தா ஃப்ரெண்டு ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா உள்ள 2025 வரப்போகுது, பி ரெடி ஃபார் தட் சொல்லி ஒரு மியூசிக் போட்டு ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஞாபகம் வருது, 2025 வரப்போகுதுன்னு. நம்ம இன்னும் இப்படியே இருக்கோமே. அதனால் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ பார்க்குறான். அதில் சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைங்க, ஃபோனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க, ஆப் பிளாக்கர் யூஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க, புக் படிங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவனும் 2 நாள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறான். அடுத்த நாள் ஜெஃப்ரி திருப்பியும் பழைய மாதிரி ஆயிட்டான். யா ஜெஃப்ரி ஏன் திருப்பியும் பழைய மாதிரி ஆனாலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்புறம் ஏன் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் மாஸ்டர்பேஷன் சொல்கிறேன்னு அதுவும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறம் நான் என்னை பற்றி சொல்லணுன்னா, அப்போ செகண்ட் இயர் பிடெக் படிச்சுட்ருக்கேன். நான் நிறைய வருஷம் சொல்ல முடியுது, ஒரு 2-3 வருஷமாக நான் அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை அந்த வீடியோ பார்ப்பேன், நிறையா புக் படிப்பேன். அப்புறமேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணுவேன். எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்ததில்லை. திரும்ப திரும்ப நான் எப்படி இருந்தேனோ அது அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இந்த மாதிரி யூடியூப் சேனல் நான் போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். என்னால் முடியல. இந்த வருஷம் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு அழகான ஒரு கோட் பார்த்தேன். இந்த கோட் என்னன்னா, கண்டுபிடிச்சிட்டேன். சம்டைம் இட்ஸ் டூ லேட் டு மேக் திங்ஸ் பெட்டர். எஸ், இவ்வளோ வருஷமும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் மாறுறதுக்கு நிறையா டைம் எடுக்க தான் செய்யுது. எஸ், ஏன் இப்போ நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாஸ்டர்பேஷன் சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க. Why self-improvement is masturbation? Everyone's have past belief. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பாஸ்டில் நடந்திருக்கும். அந்த விஷயத்தினால தான் இப்போ நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க, இல்லை பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதில் நான் எப்பயுமே கிளாஸில் அமைதியாக தான் இருப்பேன். எப்பயுமே பேரண்ட்ஸ் டெஸ்ட் மீட்டிங்கில் எங்கள் அம்மா வந்து டீச்சர்கிட்ட கேட்பாங்க, இப்படி படிக்கிறான்னு. நான் சுமாராக தான் படிப்பேன், அதான் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு எப்பயுமே பையன் அமைதியாக இருப்பான், கிளாஸில் எதுவும் பேச மாட்டான், அது பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. நான் சரி, ஓகே, நம்ம அமைதியான பையன் போல் எப்படி சொல்கிறாங்க, நான் அப்படி நினச்சேன். அது கான்சியஸாக இல்லாமல் சப்கான்ஷியஸாகவே நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓ, நம்ம அமைதியாக தான் பையன் போல் சொல்லி. இப்போ வரைக்கும் நான் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கேன். எக்ஸ்ட்ரோவர்ட் கொஞ்சம் ஆகிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது இன்னமும் என்னை அஃபோர்ட் பண்ணுது. புரியுதா? எந்த விஷயம் இருந்தாலும் பாஸ்ட்டில் நடந்திருக்கும், அதான் இப்போ அஃபோர்ட் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன். இது எப்பயுமே ஒரு ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். புக் படிங்க, அப்புறமேட்டு டெய்லிக்கும் ஜிம்முக்கு போங்க, அப்புறமேட்டு இந்த ஆடுன்ற பாரு, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் க்ரோம் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் போட்டு வைங்க, பிளாக் பண்ணி வைங்க. அப்புறமேட்டு அந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு ஃபோனில் எல்லாத்தையும் டைமர் செட் பண்ணி வைங்க, ஸ்க்ரீன் டைம் போட்டு வைங்க. நிறையா அந்த மாதிரி எல்லாமே இது ஆக்ஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கே மென்டல் ஸ்டேட். மென்டல் ஸ்டேட்டை சரி பண்ணாமல் ஆக்ஷனில் எதுவும் நடக்காது. இது எல்லாமே ஆக்ஷன்லேயே இருக்க போகிறதுனால ஆக்ஷன் நம்ம சரி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே கரெக்டாக இருந்தால் தான் ஆக்ஷன் நம்ம கரெக்டாக இருக்க முடியும். ஓகே, அடுத்தது மென்டல் ஸ்டேட். ஃபஸ்ட் மென்டல் ஸ்டேட்டை கரெக்ட் பண்ணணும். உங்கள் பிரெயின் என்ன சொல்லுதோ அதை அவங்க பாடி கேட்கும். மென்டல் ஸ்டேட்டை கரெக்டாக வச்சுருக்கணும். மென்டல் ஸ்டேட் கரெக்டாக இருந்தால் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஆக்ஷன் அப்புறம் எவ்ரிஒன்ஸ் நோ எவ்ரிதிங். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். உடம்பு குறைக்கணும்னா ஓட தெரியும், புக் படித்தா நாலேஜ் வரும்னு தெரியும், காசு வேணும்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியும், அப்புறமேட்டு
நிறையா விஷயம் இருக்குது அந்த மாதிரி. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஏன் எதுவுமே பண்ண மாட்றாங்க? ஏன்னா, அவங்க மென்டல் ஸ்டேட் கரெக்டாக இல்லை. மென்டல் ஸ்டேட் கரெக்டாக இருந்தால் தான் ஆக்ஷனும் கரெக்டாக இருக்கும். மென்டலி நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா ஆக்ஷனும் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாருமே அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், எல்லாமே ஆக்ஷனே சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மென்டல் ஸ்டேட் மென்டல் ஸ்டேட்ங்களா அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாட் உங்கள் தாட்லேருந்து தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லா ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு தோன்றனால தான் நீங்கள் எப்படி தண்ணி குடிக்கிறீங்க. எஸ், ஃபஸ்ட்டு தாட்டை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். எல்லாமே நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். தாட் ஃபஸ்ட் என் கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வரப்போகிற தாட்டை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி 1, 2, 3 அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள் உங்கள் தாட்டை. ஃபஸ்ட்டு என்ன தாட் வருதோ அதை அப்படியே பாருங்கள். அதை அதுக்குள்ளே போகாதீங்க. அதுக்குள்ளே போகாதீங்கன்னா அது சரி, அது தப்பு அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் அதை அது ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நிறையா தாட் வரும். அப்படியே சைடில் வச்சு அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. அது உள்ளே போகாதீங்க. உள்ளே போகாதீங்கன்னா அதான் அது சரி, தப்பு, ஏன் இப்படி பண்ண, எப்படி பண்ண, அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஜஸ்ட் பாருங்கள். அதை வரதை அப்படியே ஃபேஸ் கிட்ட வச்சு பாருங்கள். அது உள்ளே போகாதீங்க. அப்படியே ஓ நம்ம இப்படி வருதா, ஓ நம்மளுக்கு அப்படி வருதா, ஓ இந்த தாட், அப்படி மட்டும் பாருங்கள். அது உள்ளே போகாதீங்க. ஜஸ்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அப்படி நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அதையே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதை உணருங்க. நான் அந்த தாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை உணருங்க. ஜஸ்ட் அப்படியே கண்ணை தரங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த தாட் நான் கிடையாது. அந்த தாட்டை நீங்கள் உருவாக்கலை. அந்த தாட் வரும், அப்படியே போகும். எஸ், அந்த தாட்டை நீங்கள் உருவாக்கலை. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தோணும், நான் வேற என் தாட் வேற அப்படின்னு தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த வாழ்க்கையில் எல்லாரும் எமோஷனில் தான் வாழ்கிறாங்க. எமோஷனால் தான் அடுத்த ப்ராசஸ், அடுத்த விஷயமே நடக்குது. நினச்சி பாருங்கள், ஒரு சோல்ஜர் அவன் உயிரை விடுறானா அந்த ஒரு எமோஷனுக்காக தான் விடுவான். என்ன எமோஷன்? ப்ரைடு. அந்த ஒரு ப்ரைடு, அது எப்படி சொல்லணும்னு தெரில. அந்த ப்ரைட் அதே மாதிரி ஒன்று நினச்சி பாருங்கள். ஒரு ஐஃபோன் உங்கள் வேணும், அதை ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த ஐஃபோன் கையில் வச்சுருக்கும் போது அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு ஃபீலுக்காக தான் உங்களுக்கு அந்த ஐஃபோன் வேணும். எஸ், எல்லார் வாழ்க்கையிலையும் எமோஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். எஸ், ஒருத்தவன் கோபமாக இருக்கான், ஒரு ஆளை கூட அவனை கொலை பண்ண தயங்க மாட்டான். அதே மாதிரி தான் ஒரு மோஷன், அதை எப்படி சொல்லுவாங்க? எனர்ஜி இன் மோஷன். அது என்னன்னா, அந்த எமோஷனை நம்ம ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் உங்கள் எமோஷன் ஸ்டேட்டை கண்டிப்பாக எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எஸ், நான் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன், இன்னும் வரும் இது ஃபுல்லாக. ஃபஸ்ட் வீடியோனால சும்மா டெமோ மட்டும் சொல்கிறேன். செகண்ட், பிலீஃப். என் எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, தான் அமைதியாக இருக்க பையன். பிலீஃப், அது நம்பிக்கை. அதுவாக தான் நீங்கள் ஆயிட்டீங்க. அதுவாக தான் நான் ஆகிட்டேன். அந்த இன்ட்ரோவர்ட் ஆகிட்டேன். அதான் அந்த பிலீஃப். புரியுதா? பாஸ்டில் ஏதோ சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கன்னு சொல்லி அதுவாகவே நீங்கள் ஆயிடுவீங்க. நான் அப்படி தான் போலன்னு சொல்லி. என்னோடய எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்னா, எமோஷன் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல மறந்துட்டேன். நான் பாடி பில்டிங் பண்ணேன். இப்படி இருந்து அப்புறம் இப்படி ஆனேன். நான் இப்படி இருந்து இப்படி ஆனதுக்கு இப்படி இந்த ஸ்டேட் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, நான் இந்த ஹோல் ப்ராசஸையே ரெக்ரெட் அந்த ஒரு எமோஷன்ல தான் நான் பண்ணேன். ஏன்னா, நான் முன்னாடி ஒரு பொண்ண ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ரிஜெக்ட் பண்ணல. அது பேசக்கூட இல்ல. அந்த ஒரு ரிக்ரெட்லயே, அந்த ஒரு பெயின்லயே போய் பண்ணேன். இந்த ப்ராசஸ் ஆ சந்தோஷமே தரல எனக்கு. அந்த ஒரு ப்ளஷரே தரல. இப்போ நல்ல ஃபிசிக்ஸ் வச்சிருந்தாலும் என்னப்பா வந்துடுச்சு அவ்வளோதான். அந்த மாரி இதிலே பண்ணேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே ரெக்ரெட்ல தான் பண்ணேன். நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், அத உங்களுக்கு லவ் லவ் பண்ணி பண்ணணும். லவ் பண்ணி அத புடிச்சு பண்ணா தான், அத உங்களால பண்ண முடியும். அத அதில அப்பதான் நீங்க ஜெயிச்சாலே அதில ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால நான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே ரெக்ரெட்ன்ற ஒரு ஃபீல்ல தான் பண்ணேன். நான் இத அடைஞ்சாலும் எனக்கு இது ஒரு ஒரு ப்ளஷர் அதான் வந்துருச்சு. பண்ணலாம் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அதனால எமோஷன் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பாருங்க. நான் சொன்ன மாரி தான் என் எக்ஸாம்பிள். எப்பயுமே பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அத நீங்களாவே ஆக்கியிருப்பீங்க. நீங்களாவே அது ஆயிருப்பீங்க. அந்த ஆனத வச்சு நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா, அது கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிலீஃப கரெக்ட் பண்ணணும். பாஸ்ட்ல நடந்த அந்த விஷயம் நீங்க கிடையாது. அது வேற ஒருத்தவங்களா சொல்லி புரோகிராம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நீங்க அந்த விஷயத்த மாத்தணும். செகண்ட் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி என்பது உங்களோட அடையாளம். நீங்க யாருன்றது அது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐடென்டிட்டி ஒரு பெரிய டாபிக் அது. நீங்க யார் என்றத நீங்களே மாத்தணும். இப்ப இருக்கிற ஒரு ஐடென்டிட்டிய வச்சு எதுவுமே பண்ண முடியாது. உங்க அடையாளத்த வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அதனால உங்க ஐடென்டிட்டிய மாத்தணும். மாத்துறதெல்லாம் கூடிய சீக்கிரம் வீடியோவா போடுறோம். ஜஸ்ட் இவ்வளோதான் மென்டல் ஸ்டெப். இத மாத்துனாலே போதும். இத மாத்துனாலே ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அத நீங்க பண்ணவும் டயர்ட் ஆக மாட்டீங்க. எதுவும் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் இத மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி வீடியோ நிறையா நான் போட போறேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ கிடையாது. அந்த மாரி தான் இருக்கும். உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ற மாரி தான் இருக்கும். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.